ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, பௌர்ணமி கிரிவலம் தஞ்சை பெருவுடையார் கோயிலில் பௌர்ணமி கிரிவலத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். லேட்டாக வந்தேன். கிரிவலம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போலங்க. நான் 6:30 போனேன். சிவனே சுற்றி வந்துட்டார். அப்புறம் சிவனை சாமி கும்பிட்டுட்டு நம்மளும் சுற்ற ஆரம்பித்தாச்சு. நிறைய பேர் 5 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க போலங்க கிரிவலம் சுற்றுறதுக்கு. ஆனால் கிரிவலம் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை 7 மணிக்கு மேலே ஆரம்பித்து புதன்கிழமை 8 மணிக்கு தாங்க முடியுது. அதுக்குள்ளேயே சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல். நம்ம சுற்ற ஆரம்பிச்சிட்டோங்க. நிறைய பேர் சுற்றிட்டுருக்காங்க. கிளைமேட் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு? அப்படியே இருட்டிட்டு இருக்குது. ஏன்னா நேற்றுக்கு நல்லா மழை பெஞ்சிச்சு ஈவினிங் போல். அதே மாதிரி இப்போவும் பெய்யுமோன்னு நினச்சிட்டு எல்லோரும் வேகமாக வேற சுற்றுறாங்கங்க. நல்ல மேகத்தை பாருங்கள், இருட்டிட்டு இருக்குது. அப்படியே நேரம் ஆக தாங்க நிறைய கூட்டம் வரும். இப்போ தான் எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நைட்டு 10 o'clock மேலே வர கூட இங்கே கிரிவலம் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஆடி மாத பௌர்ணமி வரையா ரொம்ப விசேஷமான நாள். இருக்க கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். பாரு, இங்கே எனக்கு முன்னாடி போகிறதெல்லாம் சரி கூட்டங்க. ஆனால் பார்க்கறதுக்கு 1-2 பேர் தெரியுறாங்க. பேக் சைடு வந்தாச்சுங்க. ஃபுல்லாக வந்தாச்சு. மெயின் ரோட்டுக்கிட்டே வந்துட்டோம். நம்ம கோயில் பேக் சைட்லேருந்து இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கிட்ட நடந்து வந்துட்டுருக்கோம். ஃப்ரண்ட் சைடு வந்தாச்சு பாருங்கள். மெயின் ரோட்டுக்கிட்டே வந்துட்டோம். நம்ம பூங்காவெல்லாம் தாண்டி நடந்து வந்துட்டுருக்கோம். ஃபுல்லாக முடிய போகுது. நம்ம கிரிவலம் கிட்டத்தட்ட சுற்றி முடிக்க போகிறோம். மேலே ஏறியாச்சு பாருங்கள். அவ்வளோதான், கிரிவலம் சுற்றி முடிக்க போகிறோம். நம்ம இப்போ அவ்வளோதாங்க, கிரிவலம் சுற்றி முடிக்க போகிறோம். நம்ம நிலா இப்போ தாங்க வரப்போகுது. நிலா வர்றது தெரியுதா உங்களுக்கு? நிலாவே இப்போ தாங்க வருது பாருங்களேன். மைல்டாக இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம கிரிவலம் சுற்றி முடிக்க போகிறோம். பக்கத்தில் வந்தாச்சு, கோயில்கிட்ட என்ட்ரு ஆயாச்சு. போகிற பாதையிலே பாருங்களேன், கிரிவலம் சுற்றுறவங்களுக்கு வாட்டர் பாட்டிலாம் கொடுக்குறாங்க. அப்புறம் அன்னதானம்லாம் ஒவ்வொரு சைடாக போட்டுட்ருப்பாங்க. நம்ம கோயில் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்தாச்சு. அப்படியே கோயிலில் போய் சாமியை போய் கும்பிடலாம். சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. ஒரு சில பேர் சாமியை கும்பிட்டுட்டு கிரிவலம் சுற்ற ஆரம்பிப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கிரிவலம் எல்லாம் சுற்றி முடிச்சுட்டு சிவனை போய் கும்பிட போவாங்க. அப்படியும் செய்வாங்கங்க. இன்றைக்கி ஆடி தபசு. கோயிலுக்குள்ளே பாருங்கள் நிறைய கூட்டம் இருக்குது. ஆடி பௌர்ணமி ரொம்ப விசேஷங்க. அதனால் எல்லா ஊர் சைடும் இங்கே கிரிவலம் சுற்ற வராங்க. திருவண்ணாமலைக்கு போக முடியாதவங்க இங்கே நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலில் கிரிவலம் சுற்ற வர்றாங்க. நானே 1 வருஷமாக சுற்றிக்கிட்டு இருக்கேங்க கிரிவலம். கோயிலுக்குள்ளே பாருங்கள் அவ்வளோ கூட்டமாக இருக்குது. குட்டீஸ்லாம் நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காங்க பாருங்கள்.
நம்ம சிசிடிவி கேமரா அன்றைக்கி அழைச்சிட்டு வரலாங்க. ஏன்னா நேற்று மழை பெஞ்சுதா, நனைஞ்சா நம்ம மட்டும் நனையலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவனை தூக்கிக்கிட்டுலாம் நிற்க முடியாது, அழுவான். அதனால் அவனை அழைச்சிட்டு வரல. நான் கோயிலுக்குள்ளே நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே மெயினுக்கு வந்தாச்சு. மெயின் ரோட்டுக்கு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.